ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து எஸ்டிடி எக்ஸாம் 2025 செப்டம்பர் அக்டோபரில் இன்னொரு எஸ்டிடி எக்ஸாம் வருமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கான சாத்தியக்கூறு எவ்வளோ சதவீதம் இருக்குங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். இப்போ 2025 வந்து 1756 வேக்கண்ட்டுக்கு வந்து இனிஷியலாக வந்து நோட்டிஃபிகேஷன் போட்டாங்க. அதுக்கப்புறம் 1000 வேக்கண்ட் இப்போ இன்க்ரீஸ் பண்ணி 2750 ஒரு 2800 வேக்கண்ட் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிடுங்க. இப்போ இந்த 2800 வேக்கண்ட்டுக்கு தான் இது வரைக்கும் கவர்மெண்ட் அதிகாரப்பூர்வமாக வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த வேக்கண்ட் போக இன்னும் வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லைனா அடுத்து இன்னொரு செப்பரேட் எக்ஸாம் 2025 டிசம்பர் அதாவது செப்டம்பர் அக்டோபர் அந்த டைத்தில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான பாசிபிலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய 3000 வேக்கண்ட்டுங்கிறது கன்ஃபார்ம் தான். அது கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. 2800 வேக்கண்ட் கன்ஃபார்மாக எடுப்பாங்க. இனி இந்த வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்விக்குறி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது வந்து பிஎம் ஸ்ரீ திட்டத்துலேயும் சரி, நியூ எஜுகேஷன் பாலிசியை வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை வந்து தமிழ்நாடு அரசு வந்து அக்செப்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சென்ட்ரலில் இருந்து இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ரெண்டு பிரச்சனையும் போய்ட்டுருக்கு. இதில் பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் வந்து ஆல்ரெடி சைன் பண்ணதாக நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம். நியூஸில் வந்து நாங்கள் ஆல்ரெடி ஒப்புக்கிட்டோம், நாங்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. ஆனால் மும்மொழி கொள்கைக்கு எதிராக வந்து நம்ம தமிழ்நாடு வந்து வேண்டாம், அதை நாங்கள் ஃபாலோ பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் எஸ்எஸ்ஏ ஸ்கீம்லேருந்து வரக்கூடிய ஃபண்டை வந்து ஹோல்டு பண்ணிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. எஸ்எஸ்ஏ ஃபண்டு வந்து ஏறத்தாழ சர்வசிக்ஷா அபியான் சொல்லக்கூடிய அந்த எஸ்எஸ்ஏ ஃபண்டில் வந்து அதில் 60% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, 40% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதனால் ஆசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரியில் வந்து இங்கே வந்து இஷ்யூ வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம நியூஸ் பேப்பர்லேயும் பார்த்துருப்போம், நிறைய நியூஸ் சேனல்ஸ்லையும் பார்த்துட்ருக்கோம். இதோட இம்பேக்ட் வந்து நிச்சயமாக இந்த பணியிடங்கள் அதிகரிக்கிறதுல வந்து நிச்சயமாக வெளிப்படுங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஆல்ரெடி இன் ட்ரபுளில் இருக்காங்க. இந்த ஸ்கீமை வந்து அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் தர வேண்டிய ஃபண்டு வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டதுனால, அதே சமயத்தில் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே மும்மொழி கொள்கை வேண்டாம் அப்படிங்கிற தீர்மானத்தில் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறாங்க. அதனால் இந்த ஃபண்ட் இஷ்யூவும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்ட்ராங் டிசிஷன்னாலையும் இப்போ வந்து ஃபண்டு ரிலீஸ் ஆகுமாங்கிறது பெரிய கேள்விக்குறியில் தான் இருக்குது. இப்போ இந்த ஃபண்டு ரிலீஸ் ஆகி இந்த பிரச்சனைலாம் சீரான பிறகு தான் இவங்க வந்து ஆல்ரெடி உள்ளே இருக்க டீச்சர்லேயே 35,000 டீச்சருக்கு வந்து போஸ்டிங் போடுறது வந்து அதாவது சேலரி போடுறது வந்து டிஃபிகல்ட் இருக்குது. இப்போ இதில் அடிஷ்னலாக நம்மளுக்குள்ள வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸாம் இப்போ நடந்துகிட்ருக்க இந்த 3000க்கு மேலே எடுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த பிஎம் ஸ்ரீ திட்டமும் சரி, இந்த மும்மொழி கொள்கை திட்டமும் சரி, நியூ எஜுகேஷன் பாலிசியை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷர் கொடுக்கறதுனால இதை வந்து கவர்மெண்ட் வந்து மேக்ஸிமம் இப்போ இருக்க இந்த 3000 ரெக்ரூட்மெண்ட்டையே எந்த அளவு தள்ளி கொண்டு போய் நிரப்பலாம் அப்படிங்கிறது தான் சிந்திச்சிட்ருக்காங்க. ஏன்னா உள்ளே இருக்க டீச்சர்ஸ்க்கே ஃபண்டு வந்து கஷ்டப்படுறதுனால அடிஷ்னலாக டீச்சரை பிடியில் இப்போ ஒரு 3000 வேக்கண்ட்டு, நம்ம ஒரு 3000 வேக்கண்ட்டுன்னு அவங்களுக்கு வர ஃபண்டு அடிஷ்னலாக நம்ம ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால அதை வந்து ஹோல்டு பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் நிரப்பிக்கலாம், அந்த பிரச்சனைலாம் இஷ்யூலாம் சால்வ் ஆன பிறகு அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுல கூட காலதாமதம் ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய கருத்து தான், இது இப்படி நடக்கணும் கூட இல்லை, இன்க்ரீஸ் ஆகணும் ஆகலாம். ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி இருக்கிற வேக்கன்சியை ஃபில் பண்ணுறத அடுத்த ஜூனுக்குள்ளே ஃபில் பண்ணுறது ட்ரை பண்ணி முடிப்பாங்க. அந்த கவுன்சிலிங் எல்லாமே எஸ்டிடி எக்ஸாம் முடிப்பாங்க. பிடிக்கு இந்த வருஷம் எண்டு டிசம்பருக்குள்ளே எப்படியும் அவங்க கொடுத்துருவாங்க. அக்டோபர் நவம்பரில் எப்படியும் கொடுப்பாங்க. நம்மளுக்கான போஸ்டிங்ஸை வந்து அடுத்த வருஷம் ஜூன் வரைக்கும் இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எஸ்டிடி போஸ்டிங் வந்து. அதே சமயத்தில் 2வது எஸ்டிடி எக்ஸாம் வருமானு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டி இருக்குங்க. ஏன்னா இந்த இஷ்யூஸ் வந்து ஃபுல்லாக சால்வ் ஆன பிறகு அடுத்த எஸ்டிடி எக்ஸாம் நிச்சயமாக வைப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 6 மாதத்தில் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கவுன்சிலிங்கும் டிலேயில் இருக்குது. இந்த ப்ரமோஷன் கவுன்சிலிங் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் போய்ட்டுருக்கு. இந்த செப்டம்பர் 13 தான் அந்த கேஸ் ஃபஸ்ட்டு ஹியரிங், 15 13 15 இப்போ கேஸ் முடிஞ்சிச்சு. அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா, அப்புறம் ஹியரிங்கை வந்து அடுத்த மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அக்டோபர். எப்படியும் இன்டீரியர் ஸ்டே கொடுக்கலாம், அப்படி இல்லைனா இந்த கேஸ் வந்து டெட்டு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு தீர்மானத்தில் முடியும். எப்படினாலும் இந்த கவுன்சிலிங்கை வந்து நெக்ஸ்ட்டு 6 மந்த்துக்குள்ளே எப்படி நிரப்பிடுவாங்க ப்ரமோஷன் கவுன்சிலிங் 6 மாதத்தில் நிரப்பிட்டாங்கன்னா 5000 வேக்கன்சி பிடிஆவும் ஹெச்எம்மாவும் எப்படியும் ப்ரைமரிலேருந்து போவாங்க டீச்சர்ஸ். அந்த 5000 வேக்கண்ட்டையுமே ஃபில் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக இருக்கக்கூடிய 8000 வேக்கன்சி ப்ளஸ் இந்த 5000 வேக்கன்சி இன்க்ளூட் ஆகும்போது 13000 வேக்கண்ட் இருக்கும். இப்போ 3000 வேக்கண்ட் தான் ஃபில் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு. ரிமைனிங் 10000 வேக்கண்ட் எஸ்டிடியில் மட்டும் வரும்.
அது போக ரிட்டைர்மெண்ட்டில் நிறைய வேக்கன்சி உருவாகும். ஸோ அடிஷ்னல் வேக்கன்சியை நிரப்புறதுக்காக நிச்சயமாக இந்த வருஷம் எண்டில் அதே சமயத்தில் 19,000 அப்படிங்கிறத இலக்கை கொடுத்துருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து. 19,000 பேரை இந்த வருஷத்தில் நாங்கள் டீச்சராக அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக நம்ம வந்து இப்போ சேலரி ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரே டீச்சர் வேலை எதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிடி டீச்சர் தான். 21,000 ரூபா தான் பே பேண்டு. அதனால் இதில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக வேக்கன்சி எடுப்பாங்க. ஆனால் அதை வந்து கவர்மெண்ட் எந்த அளவுக்கு தள்ளி கொண்டு போய் நிரப்பலாம் அப்படிங்கிறதுல தான் முனைப்போடு செயல்படுவாங்க. அவங்க சொன்ன மாதிரியே இப்போது 3,000 வேக்கண்ட் எடுத்து அடுத்த 3,000மோ 4,000 வேக்கண்டாக அடிஷ்னலாக அடுத்த எக்ஸாம் வச்சு நிச்சயமாக நிரப்புவாங்க எஸ்டிடி எக்ஸாமை. ஆனால் அதை அடுத்த அக்டோபர் அல்லது நவம்பர் 2025 நோட்டிஃபிகேஷனாக வெளிவிடுவாங்க. அதுக்கான ப்ராசஸ் ஃபண்டு எல்லாத்தையுமே அவங்களுடைய ஜாயினிங் எல்லாத்தையுமே எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள ஜாயின் பண்ண வைக்கிற மாதிரியும் அதுக்கான ஃபண்டுகளை கொண்டு போகிறதையும் கொண்டு போவாங்க. அதே சமயத்தில் இந்த 19,000 அப்படிங்கிற இலக்கை இது மூலமாக அவங்க கணக்கு காட்டிக்கிடுவாங்க. 19,000 ஆசிரியர்களை பணியிடத்தை நாங்கள் உருவாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துறதுக்கு எகென்ஸ்டாக இவங்க வந்து நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்து அவங்களுடைய இதை பூர்த்தி பண்ணிவிடுவாங்க. அதே சமயத்தில் ஆசிரியர் வந்து பெருசாக வந்து ஃபண்டு வந்து அவங்கள வேலைக்கு எடுக்கல, ஆனால் நோட்டிஃபிகேஷனோட அவங்கள வந்து தேர்வு எழுத வைக்கிறது, அப்ளை பண்ணுற வைக்கிறதுன்னு சொல்லி அந்த ப்ராசஸை கொண்டு போயிடுவாங்க. தற்போதைய சூழ்நிலைக்கு ஃபுல் வேக்கண்டை நிரப்புவாங்கன்னு கேட்டிங்கன்னா பெரிய கேள்விக்குறி தான். இப்போ இந்த பிஎம்ஸ்ரீ திட்டம், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அந்த ஃபண்டு ப்ரெஷர்ஸ்லாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக வேக்கன்சி வந்து 5,000 6,000 இந்த முறையே ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டி இங்கே வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு போகுது. ஏன்னா ஆல்ரெடி ட்ரபுளில் இருக்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு. ஸோ இதை வந்து ஃபில் பண்ணுவாங்கங்கிறது வந்து பில்லியன்ஸ் ஆஃப் கொஸ்டின் தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ எஸ்டிடியில் மார்க் கம்மியாக எடுத்திருக்கேன், ஒரு 100 கீழே எடுத்துட்டேன், 90க்கு கீழே எடுத்திருக்கேன், ஆனால் நல்லா தான் படிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டினியூஸாக படிங்க. நெக்ஸ்ட் இயர் டெஃபினட்டாக எஸ்டிடி எக்ஸாம் வரும். அதில் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அதனால் நீங்கள் வந்து படிக்கிறத மட்டும் விடாதீங்க. அதே மாதிரி டெட் பேப்பர் 2 கிளியர் பண்ணுங்கள். டெட் பேப்பர் 1 எழுதியிருக்கவங்க டெட் பேப்பர் 1க்கு புதுசாக படிக்கிறீங்கன்னா நீங்கள் டெட் பேப்பர் 1 படிங்க. ஏன்னா இந்த வருஷம் டெட் பேப்பர் 1 கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய எஸ்டிடி எக்ஸாமில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஈஸியாக வேலைக்கு வந்துக்கலாம். 10 வருஷம் 13 வருஷம்லாம் 12 வருஷம் வெயிட் பண்ண மக்கள்லாம் இருக்காங்க. நீங்கள் இப்போவுமே இந்த டெட்டை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா பேப்பர் 1 வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் எண்டில் ஏதாவது வேக்கண்ட் போட்டாங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் ஈஸியாகவே வேலைக்கு போயிடலாம். ரொம்ப வருஷம் காத்திருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதுக்கு இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஜெயிச்சிடலாம். பேப்பர் 1 எழுதி பாஸ் பண்ணல, பேப்பர் 2 எழுதி பாஸ் பண்ணலன்னா இந்த எக்ஸாமை உபயோகமாக மாற்றி படித்து எழுதி வச்சுக்கிடுங்க. தேங்க்யூ டு ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க.